ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் இ சேவை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜாதி சான்றிதழ் இணைய வழியில் பதிவு பண்ணி அதை எப்படி நாம் வாங்குறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் முதல்ல உங்கள் கம்ப்யூட்டர்லையோ இல்லை மொபைல்லையோ இருக்கிற கூகுள் குரோம் இல்லை வேறு ஏதாச்சும் ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு டிஎன்இஜிஏ அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும். தமிழ் மின் ஆளுமை இயக்குநரகம் அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கான போர்ட்டல் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து இங்கே பயனாளர் உள்நுழைவு இருக்கு பாருங்க. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. காமன் பீப்புள்ஸாக இருந்தாங்கள இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நியூ யூஸராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பதிவு சைன்அப் பண்ணிவிடுங்க. நீங்கள் சைன்அப் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த போர்ட்டலாக லாகின் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டேஷ்போர்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க. இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக இருக்கிற மொத்த அப்ளிகேஷன்ஸ் நம்ம எதுக்கெல்லாம் நம்ம பதிவு பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இதுக்குள்ள நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவ் சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன், ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான சர்டிஃபிகேட் நம்ம வந்து வருவாய்த்துறையில் பதிவு பண்ணி நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து இன்னைக்கு ஜாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டும் எப்படி வாங்குறதை பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணீங்கன்னா வேற ஒரு டேப் ஒன்று புதுசாக ஓப்பன் ஆகும். ஸோ இப்படி ஓப்பன் ஆனதுக்கப்புறமா அங்கே ப்ரொசீட் அப்படின்னு இருக்கு பாருங்க. இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப், எனி அட்ரஸ் ப்ரூஃப், அதாவது ஆதார் கார்டோ இல்லை ரேஷன் கார்டு, இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஒரு ப்ரூஃப் வச்சுக்கலாம். நம்ம குடும்பத்தில் நம்மளுடைய அப்பாவோ இல்லை அம்மாவோ இவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் யாராவது ஒருத்தருடைய ப்ரூஃப் வேணும். அதுக்கப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து வைக்கணும், அவ்வளோதான். இப்போ இங்கே ப்ரொசீட் இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா இங்கே நம்மளுக்கு புதுசாக யூஸ் பண்ணுறீங்க ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஏற்கனவே கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் நம்பரை மட்டும் இந்த இடத்துல போட்டிங்கன்னா போதும், உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் ஆதார் நம்பரை போட்டுட்டு இங்கே சர்ச் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேன் நம்பர், நேமு, ஹஸ்பண்ட், ஃபாதர், கார்டியன் இவங்களோட நேம் எல்லாம் வந்துடும். மொபைல் நம்பர் எது கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பரும் இங்கே ஷோ ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் போர்ட்டல்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களோட கேன் நம்பர் என்ன இருந்ததோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஜென்ரேட் ஆகி இங்கே வந்துடும். இது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபாதர்ஸ் கம்யூனிட்டின்னு இருக்கு பாருங்கள். இதை வந்து நம்ம அப்பா என்ன கம்யூனிட்டி அதை கொடுக்கணும். அதே மாதிரி அம்மாவுடைய கம்யூனிட்டி என்னவோ அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஃபாதர் கேஸ்ட் நம்ம வந்து உட்பிரிவில் என்ன கம்யூனிட்டி கிளிக் பண்ணுறோமோ என்ன ஜாதியோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதையும் நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்பா அம்மா கம்யூனிட்டி போட்டதுக்கப்புறம் நீங்கள் எந்த கம்யூனிட்டிக்கு நீங்கள் கேட்குறீங்களோ அது வந்துடும் பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைல் டேரெக்டாக ஃபைனல் ஸ்டேஜ் போயிடும். இல்லை நான் புதுசாக தான் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா இங்கே நோ அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. இதை கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இது பாருங்கள். இதை கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ டாக்குமெண்ட், இங்கே கரெக்ட் டாக்குமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான டாக்குமெண்ட் நம்பர் என்னவோ 1 2ன்னு இருக்குது பாருங்கள். அதில் 1 அப்படின்னாலும் ஃபோட்டோ அந்த 1 கிளிக் பண்ணிட்டுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆட் இருக்குது பாருங்கள். இந்த ஆட் அதை கொடுத்தீங்க அப்படின்னால நீங்கள் வந்து அவங்க கேட்ட ஃபோட்டோஸை வந்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். இங்கே அப்லோட் கொடுத்துட்டேன் அப்படின்னாக்கல இங்கே வந்து பாருங்கள் அப்லோட் ஆகிடும். அடுத்து எனி அட்ரஸ் ப்ரூஃப் இருக்குது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் ஆதார் கார்டு இருக்குது எங்கிட்ட, அதனால் ஸோ ஆதார் கார்டு வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது டாக்குமெண்ட்டாக வச்சுட்டு அடுத்தது ஆதார். ஆதார் வந்து நீங்கள் பிடிஎஃபாகவும் கொடுக்கலாம், அதே மாதிரி ஃபோட்டோஸாகவும் கொடுக்கலாம். அடுத்து மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஃபாதர், மதர் இல்லை என் கூட பிறந்தவங்க யார் தான் இருந்தாலும் சரி. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதரோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த இடத்துல நான் வச்சுக்கிறேன். அடுத்து இது முடிச்ச உடனே செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்துடும். டவுன்லோடு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா அந்த இடத்துல கீழே வந்து டீட்டெயில்ஸ்லாம் சரி பார்த்துட்டு நீங்கள் ஒரு சிக்னேச்சர் போட்டு மறுபடியும் ஸ்கேன் பண்ணி அதை நீங்கள் வச்சுக்கிட்டு திருப்பி செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் டாக்குமெண்ட் நம்பர் 4. ஸோ அந்த 4க்கு நான் கொடுத்துட்டு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிடுவேன். பண்ணதுக்கப்புறம் மேக் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, மேக் பேமெண்ட். ஸோ இதை நீங்கள் மேக் பேமெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னால மறுபடியும் உங்களுக்கு கேஷாக கொடுக்குறீங்களா, ஜிபேவா, அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதில் மேக் பேமெண்ட் மறுபடியும் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து
பேமெண்ட் இருக்கு பாருங்க, இந்த இடத்துல ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மேக் பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் சென்ட் ஆகிடும் அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரெசிப்ட் வந்து ஜென்ரேட் ஆகி வந்துடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபைலை வந்து உங்களுடைய ரெவன்யூ வில்லேஜோடைய விஏஓ, ஆர்ஐ, டெப்டி தாசில்தார், தாசில்தார் இந்த மாதிரி அவங்களே பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு 3 to 1 வீக்குள்ளே உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து கிடைச்சிடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து வருவாய்த்துறையில் இணைய வழியில் பதிவு பண்ணி ஜாதி சான்றிதழ் வாங்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு சென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.